உலகெங்கும் உள்ள கடவுள் அலுவல் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் அப்படின்ற வருடம் தான் இப்போது இந்த ஆண்டு பிறக்கிறது. ஸோ இந்த ஆண்டின் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி என்ற பலன்கள் இருக்குது என்பதை தான் நானும் ஜோதிட வசஸ்பதி வாஸ்து கன்சல் திரு புருஷோத்தமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய புத்தாண்டு பலன்களை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா சார், ஆக்சுவலி இந்த லக்ன அதிபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கார். அவர் 1க்கும் 6க்கும் அதிபதியும் கூட. ஸோ லக்ன அதிபதியை பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கிறதா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, இது சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மழை பொழிவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சுக்கிரன் பகவான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் பெண்களுக்கும் அதிபதி, ஆபரணத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார் லக்னத்துக்கு. அப்போ என்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கூடவே உச்சத்தில் சூரியன் இருக்கிறதுனால போர் பதட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டில் வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கார் சுக்கிரனோட, அதனால வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு முக்கியமாக தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். உடல் சார்ந்த தொந்தரவுகளோ எதிர்பாலித்திரவு தொந்தரவுகளோ அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. எனவே பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த லக்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 11ல் இருக்கார். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக கவனம் வேணும் சரிங்களா. குழந்தைகளின் மனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவன சிதறல்கள் அதிகமாக இருப்பதற்கான வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியான நம்ம சந்திர பகவான் லக்னத்துக்கு 10ல் இருக்கிறாரு. 10ல் இருக்கிறதுனால ராகுவோடு இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஒரு ஜீவன்களால் சரிங்களா, 4 கால் ஜீவன்களாக இருக்கலாம், இல்லை 2 கால் ஜீவன்களாக இருக்கலாம், விஷ ஜந்துக்களாலும் இருக்கலாம், ஒரு விதமான நோய் தாக்கங்கள் என்னன்னே தெரியாது திடீர்னு ஒரு நோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 12ல் இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆபரணங்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கும். நிறைய களவாடம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ஆபரணங்கள் இருந்தால் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது மிகவும் நல்லதுன்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ம் 12ம் அதிபதி நம்ம செவ்வாய் பகவான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடுகள் இருந்திருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் சரியாவதற்கான காலகட்டங்களாக இருக்கிறது. யாருன்னா திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது சில முரண்பாடுகள் ஏற்படும். ஆனால் உங்களோட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம ரிஷப லக்னத்துக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் 2ல் இருக்கிறதுனால விலைவாசிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளாக இருந்தாலும் சரி, பட்டாடைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தங்கம் சார்ந்த விஷயங்கள் விலையேற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. முதலீடுகள் அயல்நாட்டு முதலீடுகள் இந்தியாவில் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகனே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக சனீஸ்வர பகவான் 11ல் இருக்கிறதுனால இந்த சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்களாக இருக்கும்போது அதனால பற்றாக்குறைகள் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிற புத பகவான் நீச புத பகவான் அங்கே இருக்கிற செவ்வாய் பகவான் இருக்கிறனால அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாராவது கூர்மையான ஆயுதங்களாலோ இல்லை அக்னி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வெறும் விளையாட்டாக கூட எதுவும் பண்ண வேண்டாம். அது பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் முன்பகுதியில் அதிக மழை இருப்பதனால் சரிங்களா, முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் துவக்கத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். புரட்டாசி அந்த காலகட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருப்பதனால் நிறைய பொருட்களின் விலைகள் குறைவதற்கான, விவசாய பொருட்களின் விலை குறைவதற்கான இந்த வெள்ளம்லாம் இருக்குது பாருங்கள், வெள்ளம், தேன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதோட விலைப்பாடுகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் வந்து அதிகமாக தான் ஏறும். அரசியல் மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படுவதாக இருக்கும். ஸோ இந்த பராபவ ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் அரசியல்வாதிகள் வந்து முன்னிறுத்தப்படுவாங்க. நிறைய பெண் அரசியல்வாதிகள், பெண் தலைவர்கள் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலங்களில் பெண்கள் வந்து இந்த எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நோய் தொற்றுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. இந்த நோய் தொற்று எப்படி இருக்குன்னா நீர் மூலயமாவோ இல்லை காற்று மூலயமாவோ பரவக்கூடிய வியாதிகள் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு காலத்தில் இந்த கால்ரா வந்துச்சுன்னு சொல்லுவோம், தண்ணி குடிக்கும் போது
வயிறு பார்த்திங்கன்னா பேதியாகி கால்ரா அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துச்சு. காற்றின் மூலமாக பரவக்கூடிய நீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த தங்கத்தின் மீது விலை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தங்கம் வந்து திருடு போகுது. இந்த திருட்டு சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மொபைல் ஃபோனை திருடுனா வண்டியை திருடணும், இப்போ எல்லாமே என்னென்னாக்கா இந்த தங்க நகைகளை சார்ந்த திருட்டுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா மேலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறைய சட்டங்கள் பார்த்திங்கன்னா வரும். குறிப்பாக ஏஐ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் தலைவர்கள் சொல்லாத நிறைய விஷயத்தையே வந்து சொன்ன மாதிரியான நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் என்பது கண்டிப்பாக இருக்கும். மேலும் இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த போர் பதற்றம்லாம் நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் போர் பதற்றத்தினால மேலும் விலைவாசிகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இப்போ பார்த்தா கடல் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா வணிகம் வந்து இன்னும் பாதிக்கப்படும் சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே மீனத்தில் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா போர் பதற்றம் இன்னும் அதிகமாகும். கடல் சார்ந்த இப்போ வான்வழியில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்கள் பார்த்திங்கன்னா அதில் மூழ்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ஆயில் சார்ந்த விஷயம் ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் இப்போ ஏற்கனவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை அதிகரித்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நேயர்கள் என்னென்னாக்கா இந்த ஆண்டு வந்து சில விஷயங்கள் குரு சார்ந்த விஷயத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுத்தினாலும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஏன்னா எல்லாமே மாற்றத்துக்குரியதான், எதுவுமே நிலையானது என்பது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குரு பகவான் வந்து கடகராசியில் வரும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் என்பதுக்கு. மேலும் என்னென்னாக்கா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. மேலும் குழந்தை பேர் என்பது கொஞ்சம் இந்த குழந்தை பிறப்பு விகிதங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விகித மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குழந்தைக்காக நிறைய பேர் எல்லாமே இப்போ ஏற்கனவே ஐஎஃப்ன்ற மாதிரி இந்த மாதிரியான மருத்துவ இயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து செயற்கையான குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பராபவ ஆண்டில் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒழுக்கமான விஷயங்கள், ஒழுக்கம்னா என்னென்னாக்கா உடல் சார்ந்த ஒழுக்கம், சரியான முறைக்கு சாப்பிடுவது, உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸை செய்வது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால எப்போதும் எல்லார்ட்டும் ஒரு சோம்பல், காலையில் எல்லோரும் லேட்டாக எழுந்திரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கலர் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உடல் கழிவுகள் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸினிட்டி சேராத அளவுக்கு நம்ம அந்த மலை ஜலம் இந்த உடல் கழிவுகளை சீராக வெளியேற்றக்கூடிய தன்மைகளில் நம்ம இருந்தோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் ஆரம்பத்திலே சரி செய்திங்கன்னா இந்த பராபவ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆண்டாக மாற்றிக்கலாம். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததுக்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலைன்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கிறார், உச்ச சூரியனோடு இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட புதிய பரிணாமத்தை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், ஒரு கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களாகவும், இல்லை அரசாங்கம் சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கான காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா புதிய முயற்சிகள், இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதகமான முயற்சியாக இருந்துட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில். இது வரக்கூடிய குரு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் கொடுக்க போகுது. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா இவங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு வெற்றி பாதையை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 6ல் இருக்கிறார். ஸோ வெற்றியில் தான் இருக்கிறார். வெற்றி பாதையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக வெற்றிகளை அள்ளி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப அவசரப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடாது, பொறுமையாக நிதானமாக
இந்த மார்க்கெட் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை ஒரு வீடு வண்டிகள் வாங்கணுன்னாலும் இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். ஏதாவது நீங்கள் செய்யும் போதே இது பண்ண வேணாம் யாராவது தடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், பழைய வண்டி வாகனம் வாங்குங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த பராப ஆண்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே விஷயங்கள் தான். அதில் இழுபறியாக இருந்திருக்கும். ஒரு வீடு வாங்கலான்னு போய் சுற்றிட்டே இருந்திருப்பீங்க, அது தடங்களாகவே இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தானாகவே வரும். தாங்கள் விரும்பிய ஒரு வீட்டையோ மனையையோ அல்லது ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வண்டி வாகனத்தையோ நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதுவரை இருந்த தாயார் சார்ந்த விஷயங்களில் இருந்த ஒரு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது உபாதைகள் எதனா இருந்திருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறமா ஈஸியாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு விஷயமாக மாறி அவங்க ஆரோக்கியமாக இருந்து குடும்பத்தோட ஒற்றுமையாக வாழ்வதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களோட மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு இழுபறியாக இருந்திருக்கும். மனசில் ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்திருப்பாங்க துலாம் ராசி. ஏன்னா துலாம் ராசி பார்த்தீங்கன்னா ஒரு எடை போடக்கூடிய ஒரு அன்பர்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஒரு எடை போட்டு இது செய்யலாமா வேண்டாமா திங்க் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மனத்தில் ஒரு பதப்படப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் ஒரு தெளிவான நிலை கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 10 ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 100 ரூபாவாக பெருகிடும். 2 மடங்காக இல்லை 10 மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கூட்டு தொழில் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் செய்யும் பொழுது அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயத்தில் செஞ்சீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த உதவிகள், மானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு நிறைய பேருக்கு என்னென்னாக்கா, நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் நிறைய பேர் எடுப்பாங்க. தொழில் சார்ந்த முயற்சிகளால் சில பேருக்கு பொருளாதார இழப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் தொழிலில் முயற்சி செய்வாங்க. ஆனால் இந்த காலத்தில் கூட இருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்கள் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரும். அதன் மூலயமாக அந்த உறவே நம்ம கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய நம்ம அந்த அண்டை அயலார் சொல்லுவாங்களே, இவங்ககிட்ட ஏதாவது பொருளாதாரம் காசு கடன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. அதன் மூலயமாக ஒரு அழுத்தமான சூழல் வரும். ஏன்னா உங்ககிட்ட காசை வாங்கி உங்களையே குறை சொல்லி உங்கள்கிட்ட சண்டை போடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா ஒரு உதவியாக செஞ்சுருங்க, வராதுன்னு சொல்லி கடனாக கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு உதவி கேட்டாங்கன்னா ஓகே நம்மளால் முடிஞ்சு ஒரு 1000 2000 அப்படி கொடுத்துட்டு அந்த உதவி வந்தாலும் சரி வரலான்னு அப்படியே விட்டிங்கன்னா கூட அந்த காசு வந்துடும். நீங்கள் ஒரு கடனாக தெரியும் ஒரு அர்ஜென்ட்டு கேட்பாங்க, அவங்க சூழலாம் சொல்லி உடனே நீங்கள் இறக்கப்பட்டு உங்களோட சேமிப்பை எடுத்து கொடுப்பீங்க. நீங்கள் கேட்கும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த உறவு பிரச்சனையும் அதன் மூலயமாக சில நேரத்தில் சட்ட சிக்கல்கள் கூட போலீஸ் ஸ்டேஷன் கூட போவதற்கு வாய்ப்பு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படின்ட்டு இந்த காலத்தில். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த வாகனம் வண்டி வாங்கும்போது நிறைய பேர் இந்த ஃபாரின் வெஹிக்கிள் தான் வாங்குவோம். புதுசு ஃபாரின் வெஹிக்கிள் தான் வாங்கணும்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் வாகன சேர்க்கை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு சேஞ்சஸ் பண்ணாலும் அப்பார்ட்மெண்ட்டில் போவாங்க. நிறைய பேர் காலி இடம் வாங்கலாம்னு ஐடியா பண்ணிப்பேன், வேணாம் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஓவராக வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்கிடணும். ஏன்னா அதிகமாக கடன் சுமையை அதிகரிக்கக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நமக்கு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம் வரும், வேலையை மாற முடியாமல் ஒரு சூழல் வந்துடும். வேலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அழுத்தமான சூழல் கொடுத்துருவாங்க, இல்லை நீ மாறி தான் ஆகணும், இந்த ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும், டார்கெட் அடிக்கலாம் ஒன்று தூக்கிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த கடன் சுமையை அடைக்கணுன்றதுக்காகவே நீங்கள் அங்கே ஒரு அடிமை மாதிரி இருக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஃபைனான்ஷியல் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறதுக்கு பழகிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், வேலையை விட்டு தூக்குறது இல்லை வேலையில் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த காலையில் என்னென்னாக்கா எனக்கு இன்க்ரிமெண்ட் போடல அப்படின்னு கூட நிறைய பேர் வேலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா வீடு வாங்குறீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா வேலை மாறினதுக்கப்புறம் வாங்கிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். மேலும்
இந்த காலத்தில் பார்த்தா தம்பி தங்கை இந்த உறவு சொல்லுவோம். இந்த காலத்தில் யார் நீங்கள் தம்பி தங்கன்னு அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்றதுல தம்பி இவர் என் தம்பி அப்படின்னாருனா போதும், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு கேட்டுருவார். அதனால் இந்த காலத்தில் தம்பி தங்கைன்ற உறவுகிட்ட கூப்பிட்டாவே பணம் கேட்டுருவாங்க. கடன் கொடு, எனக்கு ஒரு 5000 10,000 கொடு கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி தம்பி தங்கை உறவுகளால் இந்த பொருளாதார சிக்கல்கள் அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும். என்னடா இப்போ தான் தம்பின்னா நேற்று தான் பார்த்தேன், இன்றைக்கி பார்த்தா டக்குன்னு கடன் கேட்குறானேன்ற சூழல் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அதனால் நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் தம்பி தங்கன்னு கூப்பிடாதீங்க. ஸோ கூப்பிட்டா தான் கடன் கேட்பானே தவிர கூப்பிடலன்னா கேட்கக்கூடாது. அதனால் நீங்கள் அண்ணன் கூப்பிட்ருங்க. அண்ணன் கூப்பிட்டா பிரச்சனை கிடையாது. தம்பி இவர் என் தம்பின்னு சொன்னால் வயசில் கம்மியாக இருந்தால் கூட அண்ணன் சொல்லிவிடுங்க. ஸோ அண்ணன் சொன்னால் காசு கேட்க மாட்டாங்க. தம்பின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் கேட்பாங்க. கொடுக்கலனாலும் அதனால் கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தன்மை, நீங்கள் எதை பேசினாலும் ரொம்ப இந்த காலத்தில் அதிகமான ஒரு எதை பேசுகிறோம் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா ஹைலி ஸ்பீடாக இருக்கும். ஸோ எதை பற்றி பேசுகிறாலும் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தப்பாக பேசக்கூடிய அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப வேகமாக டக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நகரணும் ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஸோ அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்லேயும் சரி, இன்றைக்கி அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான் துளாராசிக்கு நம்ம சொல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் தான். இதெல்லாம் விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து அதை சீராக்குவதே ஒரு பரிகாரம் தான். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் 11ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிறார். ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலத்தில் அண்ணன் மூலியமாக நீங்கள் அண்ணன் யாரை கூப்பிட்டீங்களா சார் அவங்க மூலயமா இந்த ஆதாயமான சூழல் இருக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட ஆனால் எனக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னீங்கன்னா இப்போ டக்குன்னு குறிப்பாக இந்த அரசு துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னு வச்சிங்களேன், அவர் வயசு கம்மியாக இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி பாருங்க, உடனடியாக பண்ணி கொடுத்துருவார். காசு கூட காங்க மாட்டார். ஸோ ஏன்னா நீங்கள் அண்ணன்ற கூப்பிட்டு அந்த கௌரவத்துக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் தான் இந்த காலகட்டத்தில். அதனால் என்னென்னாக்கா வயசில் கம்மியாக இருந்தால் தம்பின்னு யாரும் கூப்பிடுங்க, யாராக இருந்தாலும் அண்ணன் அக்கான்னு கூப்பிட்டு பழகுங்க. இந்த பராபர ஆண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம், இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள் நிறைய செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மேலும் உங்களோட துடை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு விதமான அழுத்தமோ ஒரு நர்வ் இஷ்யூஸ் எதுனா இல்லை சின்ன ஒரு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல சொல்லலாம். இந்த ஸ்டெப்ஸ் இறங்கும் போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஒரு ஹியூஜ் பிளான் வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு அகலக்கால் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஏன்னா சார் சொல்லியிருந்தாங்க எதை தான் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்க. ஸோ இன்னும் இது கிடைக்கும் அது கிடைக்கும். ஸோ புதிய வீடு நீங்கள் போகிறதா இருந்தாலும் வேலை மாற்றம் செய்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா அதுக்கேற்ற ஒரு பிளான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதே விஷயங்கள் இந்த காலகட்டம் இந்த பராபவ ஆண்டு பார்த்தீங்கன்னா வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. அதை சுப செலவுகளாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.